வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் நாம் சுத்தமாக இன்று வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த தன்னலம் இல்லாத தூய்மை பணியாளர்களுடைய உழைப்பு. அது தீய வாசனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி? அதை பற்றிய பதிவு தான். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நியாயமான கோரிக்கை விடுங்க, அவர்களுடைய கோரிக்கை என்னன்றதாவது கேட்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைச்சர் வேறு, ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துகிற அமைச்சர் வேறு. அறநிலைத்துறை அமைச்சர் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதுவே ஒரு ஆதிக்க மனப்பாங்கு தான். நகராட்சி நிர்வாகத்திற்குள் வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி நியமனம், வேலையை உறுதிப்படுத்துதல், நிரந்தர வேலைவாய்ப்பு, ஊதியம் நிர்ணயித்தல், தனியார் மயமாக்கலா வேண்டாமா என்பதை முடிவெடுப்பது நகராட்சி நிர்வாகம் என்று அறிகிறேன். ஆனால் இதில் எப்படி அறநிலையத்துறை அமைச்சர் வந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே அது விளங்கலை நமக்கு. இரண்டாவதாக, ஒரு தீய வாசனை உள்ள மாநிலமாக தமிழ்நாடை மாறிவிடுவதற்கு திமுக அரசினுடைய ஒரு தொடர்ந்து அலட்சியம். அந்த முதலமைச்சர்லாம் பெருமையாக நான் 16% பணம் ஏதோ முன்னேறிட்டோம், அந்த சதவீதம் முன்னேறிட்டோம், இதெல்லாம் என்ன பெருமை? அங்கே அடிக்கல் நாட்டினார், இங்கே நலத்திட்டங்கள் பண்ணார். இதெல்லாம் வியூக வகுப்பாளர்கள் கொடுக்குற ஒரு துர் ஆலோசனை. நீங்கள் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் மறந்து விட்டீர்கள். சட்டம் ஒழுங்கு, கனிம வள கொள்ளை, டாஸ்மார்க் கொள்ளை, அந்த ஊழல், இந்த ஊழல், அந்த அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு அடிக்கல் நாட்டுற, நலத்திட்டங்கள் நடத்துகிறேன்னு சொன்னால் இப்படி. மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்களை நீங்கள் தொடர்ந்து அலட்சியப்படுத்தினால், இவர்களுடைய போராட்டம் மாநிலம் முழுவதும் தீவிரமானால், ஏற்கனவே இதை குறித்து பதிவு போட்டிருக்கேன், மாநிலம் முழுவதும் பரவினால் ஒரு தீய வாசனை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறும். அசுத்தம் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறும். நோய் பரவக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறும். தொற்று நோய் பரவக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறும். எப்போ நீங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறவங்கள தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை காதிலே வாங்கிக்கிடாமல் எவ்வளோ ஒரு அரிய பணியை அவங்க செய்கிறாங்க. உங்களை நகரத்தை சுத்தமாக்குறது மட்டுமல்ல, நோய் நொடிகள்லேருந்து அவங்க காப்பாற்றுறாங்க. அப்படிப்பட்டவங்களை தொடர்ந்து அலட்சியம் செய்வது எப்படி சரியான வழிமுறையாக இருக்கும்? ஸ்டாலினுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலையா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.